கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 106 சங்கீதம் 13 அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் சீக்கிரமாய் மறந்தார்கள். ஆமென். சுமார் 400 வருட எகிப்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அங்கு எகிப்தை விட்டு புறப்படவில்லை. ஆனால் பாடுகள் கஷ்டங்கள் வந்தபோது எகிப்தை விட்டு புறப்பட மனதாக இருந்தார்கள். தேவன் மோசையை அனுப்பினார். பாடுகள் கஷ்டங்களின் சூழ்நிலையை பயன்படுத்தி எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். முக்கியமாக அறிய வேண்டியது என்னவென்றால், பாடுகள் கஷ்டங்கள் சூழ்ந்து நெருக்கப்பட்ட போது அவர்களை தேவன் விடுவித்தார். ஆனால் தேவ நோக்கம் என்ன? அவர்களுக்காக கானானை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? தற்சமயம் பெற்ற விடுதலை, சுதந்திரம், ஆசீர்வாதங்களை அனுபவித்துவிட்டு அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின கானானை மறந்து அனுபவிக்க முடியாமற் போனார்கள். தேவனுடைய பிரதான திட்டத்தை அசட்டை செய்து விட்டார்கள். தேவனை உதவி செய்யும் கடவுளாகவே பார்த்தார்கள். என்று தேவன் வைத்துள்ள தேவ திட்டத்தை அறியாமற் போனதினால் யோசுவாவும் காலேப்பும் தவிர ஒருவர் கூட கானானை சுதந்திரிக்க முடியாமற் போய்விட்டது. இந்த யோசுவாவும் காலேப்பும் உண்மையான தேவ திட்டத்தை அறிந்தவர்கள் ஆனபடியால் கானானை கடைசி வரை சென்று அனுபவித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை தரும் தேவனாக மட்டும் பார்க்க வேண்டாம். பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நோக்கம் என்ன? உங்களை இன்று நீங்கள் அனுபவிக்கும் உலக ஆசீர்வாதங்களை போற்றி நன்றி செலுத்தி மட்டும் விட்டுவிட வேண்டாம். தேவன் உங்களை அழைத்த நோக்கம், ஜாதி ஜனத்திலிருந்து உங்களை மட்டும் வேறு பிரித்த நோக்கம், நீங்கள் பரம கானானுக்குள் சென்று அழைக்கப்பட ஜனம். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கவே உங்களுக்கு தேவ சாயல் ஜாதியாக மாற்றியுள்ளார். மறந்துவிட வேண்டாம். பரிசுத்த ஜாதியாகவும் மாற்றியுள்ளார். ஆமென். God bless you.